ஆண்களே, உங்களுடைய அக்காவோ, தங்கச்சியோ அவங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம, இல்ல ஏதாவது ஒரு சின்ன காரணத்த வச்சு, அவங்க மொத்த குடும்பமா, அதாவது உங்க அக்காவோ, அக்கா வீட்டுக்காரு, குழந்தைங்க, இல்ல தங்கச்சி, தங்கச்சி வீட்டுக்காரு, குழந்தைங்க, இவங்க எல்லாருமே மொத்தமா கிளம்பி வந்து, உங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா, என்ன காரணம் தெரியுமா? ஹலோ மேல்விஸ் அண்ட் குல்ஃபீஸ், நான் உங்கள் எஸ்ஆர் சந்தோஷ் ஏகே ஆல்ஃபா தமிழன். லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து தங்குறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு வந்து தங்குறாங்கன்னா ஃபைன், நல்ல விஷயந்தான். ஆனால் பர்மனெண்ட்டாக இங்கேயே வந்து செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் உங்களை அண்டர் வேல்யூ பண்ணி உங்களுடைய அசட்ஸை கண்ணு வச்சுட்டாங்கன்றதான் அர்த்தம். இன்றைக்கி பணம் வந்துருச்சுன்னா பாசம் காத்தா கரைஞ்சிரும். இதுதான் இன்றைக்கி ரியாலிட்டி. நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள். நான் சும்மா வந்து அக்கா தங்கச்சி பாசத்தெல்லாம் வந்து நான் வந்து இன்சல்ட் பண்ணவோ இது பண்ணவோ நான் விரும்பலை, அதுக்காக நான் வீடியோ போடவும் இல்லை. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும். ஏன்னா நம்ம ஆண்கள் என்னென்னா, பாசன்ற ஒரு விஷயம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம மண்டையில் ஏறவே ஏறாது. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானேன்னு சொல்லி நம்ம வந்து மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் அது நம்ம குடும்பத்தை என்றைக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நம்ம உஷாராக இல்லை அப்படின்னா, நம்ம நடு தெருவில் வந்து நின்னதுக்கப்புறம் தான் அதை நம்ம உணரவே செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்மளால் பின்னாடி வரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்களை நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக. ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், உங்கள் மாமா நல்லா தான் நடந்துப்பார், உங்கள் அக்கா நல்லா தான் நடந்துப்பாங்க, எல்லாம் நடந்துப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அவங்க வந்து இருந்துட்டாலே 2 பேருக்கு போட வேண்டிய சாப்பாடு 4 பேருக்காக மாறும். ஸோ உங்களுடைய பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஒரே விஷயம், ஏன் அப்பா அம்மா வீட்டில் நான் இதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி உங்களை விட அவங்க அதிகம் உரிமை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சமாக உங்களுடைய வேலையை அவங்க குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரமே நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலை வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள வரவிடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இன்கேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் பொசிஷனை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க, நீங்கள் அத்தாரிட்டியில் இருங்க. இன்கேஸ் ரெண்டுமே முடியலன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க.